ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல கேட்டரிங் சாப்பாடு, அந்த கேட்டரிங் சாப்பாடு மெனு என்னென்ன இருக்கும், அதாவது அந்த சாப்பாடுல என்னென்ன ஐட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிங்கப்பூருக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு கேட்டரிங் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செலவை மிச்சப்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கேட்டரிங் சாப்பாடு வந்துட்டு $120 இருந்து $150 வந்துட்டு நீங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இதே இது ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா $300 வரைக்கும் சாப்பாடு செலவாகும். ஸோ கேட்டரிங் சாப்பாடு தான் உங்களுக்கு வந்துட்டு சிறப்பான, அதாவது சீப் அண்ட் பெஸ்டா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ நீங்க சிங்கப்பூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கேட்டரிங் சாப்பாடுல இந்த சாப்பாடு தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ கேட்டரிங் சாப்பாடு அப்படின்னா என்னன்னு முதல்ல பாத்துருவோம். கேட்டரிங் சாப்பாடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு டாமிட்டர்ல தங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்க சீனியர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கேட்டரிங் சாப்பாடு எங்க, அதாவது ஒரு கேட்டரிங் கம்பெனி சமைச்சு அந்த நீங்க தங்கி இருக்கீங்கல்ல டாமிட்டரி, அங்க உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்றவங்க தான் அந்த கேட்டரிங் கம்பெனிக்காரங்க. ஸோ நீங்க டாமிட்டரில தங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த நீங்க தங்கி இருக்க இடத்துக்கே சாப்பாடு வந்துடும். நீங்க கீழே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எங்கேயும் எடுக்க தேவையில்ல. ஓகேங்களா, இப்போ நீங்க HDPல தங்கி இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி அங்க தங்கிக்கிட்டு எப்படி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த இதுல கேட்டரிங் சாப்பாடு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். அதாவது காலை சாப்பாடையும் மதிய சாப்பாடையும் சேர்த்தே ஒரே டயத்துல கொண்டாந்து வச்சிருவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு விடிய காலையில ஒரு 5 ஒரு 6 மணிக்கு கொண்டாந்து வச்சிருவாங்க நம்ம டாமிட்டரியில. ஸோ அந்த சாப்பாடு எடுத்து நீங்க எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா, காலை சாப்பாடு அதுக்குள்ளேயே இருக்கும், மதிய சாப்பாடு அதுக்குள்ள இருக்கும். காலை சாப்பாடு ஒரு 8 மணிக்குள்ள சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற மதிய சாப்பாடு ஒரு 4 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாப்பாடு கெட்டு போகாம ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். ஓகேங்களா, இது காலை டைம். அதுக்கப்புறம் சாயந்தர சாப்பாடு எப்ப வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயந்தர சாப்பாடு ஒரு 5-6 மணி, அதாவது நைட் சாப்பாடு சாயந்தரமா 5-6 மணிக்கு கொண்டாந்து வச்சிருவாங்க. சோ வச்சாங்க அப்படின்னா நீங்க அந்த சாப்பாடு எடுத்து நைட்டு ஒரு 10 மணிக்குள்ள சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லேட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த குழம்புகள்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் சிங்கப்பூர் கேட்டரிங் சாப்பாடு. இப்போ நான் என்ன சாப்பாடு, அதாவது நம்ம என்ன சாப்பாடோட மெனு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, $130, அதாவது நான்வெஜ் சாப்பாடு என்னென்ன வருது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுலயே சில வெஜ்ஜும் இருக்கு, வெஜ் சாப்பாடு இருக்கு, நான்வெஜ் சாப்பாடு இருக்கு. ரேட் எல்லாமே சேமா தான் இருக்கும். சில கேட்டரிங்கை பொறுத்து ரேட் மாறும். $120 இருந்து $150 வரைக்கும் ரேட் மாறும். அதே மாதிரி சில அந்த மெனுவும் சேஞ்ச் ஆகும். கூட்டு எல்லாம் கொஞ்சம் மாறும். சோ ஓகேங்களா, சோ பேசிக்கா என்னென்ன வருது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கலாம். சோ வாங்க வீடியோ பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் பத்தின மேலும் தகவல்களுக்கு நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 2 தோசை, அது கூட ஒரு சாம்பார் பாக்கெட்டு. ஸோ அப்புறம் திங்கக்கிழமை மதியத்துக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறமா ஒரு குழம்பு, ஏதோ குருமா மாதிரி ஏதோ ஒரு குழம்பு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் வறுத்த பீஸ் 2, அதுக்கப்புறம் ரசம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை மதியத்துக்கு. இது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நைட்டுக்கு வந்த சாப்பாடு. இதுல என்னென்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு மட்டன் கறி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, கேரட் காலிஃபிளவர் கூட்டு, அப்புறம் ஒரு ரசம். ஸோ இதுதான் பாத்தீங்க. இது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்தது. செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 2 புரோட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சால்னா வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் செவ்வாய்க்கிழமை காலையில. செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு பாத்தீங்கன்னா வத்த குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு புடலங்காய் கூட்டு, அப்புறம் ஒரு மோர் பாக்கெட்டு, ஒரு ஊறுகாய். செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, அப்புறமா ஒரு ரசம், அப்புறமா கேசரி. இவ்வளவுதான். இதுதான் செவ்வாய்க்கிழமை. இது புதன்கிழமை காலையில பாத்தீங்கன்னா லெமன் சோறு, அப்புறமா மதியத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ், அப்புறம் ஒரு புடலங்காய் கூட்டு, அதாவது முட்டைக்கோசு கேரட் போட்டு ஒரு கூட்டு, அப்புறமா ஒரு மீன் வறுவல், ஒரு துண்டம், அப்புறம் ஒரு கார குழம்பு, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோர் பாக்கெட்டு. ஸோ இதுதான் புதன்கிழமை மதியத்துக்கு. ஓகேங்களா, இது புதன்கிழமை நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் கூட்டு,
அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன், அதாவது சிக்கன் இது வந்து சிக்கன் பேக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சிக்கன் குழம்பு 3. அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் 4 ஐட்டம் இன்னைக்கு வந்துட்டு. இது வியாழக்கிழமை காலையில் 2 இட்லி, அது கூட வந்து ஒரு சாம்பார் பாக்கெட்டு. ஸோ இதுதான் வியாழக்கிழமை காலையில். அதே மதியத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அது கூட வந்துட்டு முட்டை கிரேவி அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பாவக்காய் பொரியல், அப்புறமா ஒரு சாம்பார் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மோர் பாக்கெட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியத்துக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அது கூட வந்துட்டு காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் வந்துட்டு மட்டன் கிரேவி, அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம். ஸோ இதுதான் வந்து வியாழக்கிழமை நைட்டுக்கு. ஸோ இதுதான் பார்த்துங்க வெள்ளிக்கிழமை காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு சாதம், அது கூட 2 வறுத்த மிளகா, இதுதான் ஓகே காலையில். அப்புறம் மதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சாப்பாடு, அப்புறம் ஒரு வத்த குழம்பு பாக்கெட்டு, அப்புறமா ஒரு புடலங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மோர் பாக்கெட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அது கூட வந்துட்டு ஒரு பீட்ரூட்டு பொரியல், அப்புறம் வந்துட்டு சாம்பார், அப்புறம் ஒரு ரச பாக்கெட்டு. ஸோ இது 3. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாயாசம். ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு. சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா, அது கூட ஒரு சால்னா. அப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அப்புறமா ஒரு மீன் மறுவல் 1 பீஸு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அப்புறமா மொச்சப்பேரு ஒரு கூட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது, அதுக்கப்புறம் ஒரு மோர் பாக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டுக்கு. ஸோ சனிக்கிழமை நைட்டு என்னன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஆனால் சிக்கன் எதுவும் போட மாட்டாங்க, வெறும் குஸ்கான்னு நினைக்கிறேன். அதான் வெறும் குஸ்கா மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அது கூடவே சிக்கன் பீஸ் இருக்கும் உள்ளுக்க. அதுக்கப்புறமா இது ஒரு உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணிலாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த தயிர் வெங்காயம், ஆனால் இங்கே இதில் வந்து வெங்காயம் போடல, வெறும் கேரட்டும் வெள்ளரிக்காவை மட்டும் போட்டு தயிரை ஊற்றி இது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் சனிக்கிழமை நைட்டுக்கு. பிரியாணி ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், மற்றபடி பிரச்சனை எதுவும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்த சாப்பாடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு, கருவாடு போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்காங்க அது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, அதாவது கீரை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறமா ஒரு மோர் பாக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு வந்தது. ஞாயிற்றுக்கிழமை நைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அது கூட வந்துட்டு மீன் குழம்பு, அதில் ஒரு மீன் துண்டம் கிடக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோசு கூட்டு, அப்புறமா ஒரு ரச பாக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு.